ப்ரோ கபடி லீகோட 11வது சீசன் 55வது போட்டி பாட்னா பைரட்ஸ் மற்றும் பெங்கால் வாரியர்ஸ் மோதுறாங்க. ப்ரோ கபடி லீகோட 11வது சீசன் 55வது போட்டி 3 டைம் சாம்பியன்ஸ் பாட்னா பைரட்ஸ் ஒரு பக்கம், சீசன் 7 சாம்பியன்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் ஒரு பக்கம். முதல் ரைடுக்கு வந்து மணிந்தர் த மேன் ஈட்டர் சிங்க டாக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க. பாட்னா பைரட்ஸோட டிஃபென்ஸ் ஆரம்பத்திலே கை ஓங்கி இருக்கு. கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் விஷ்ணு, என்னோட அப்பர்ணா ராஜ்குமார். பெங்கால் வாரியர்ஸோட லீடிங் பாயிண்ட் ஸ்கோரர் இவர் தான். ரேட்ல மிக அதிகமான புள்ளிகள் கைவசம் வச்சிருக்கிற நிதின் தன்கர் என்ன செய்ய போறார்? ஓ ஃபீபிளான அட்டெம்ப்ட், டிஃபென்ஸ்ல தவறு தனக்கு சாதகமா பயன்படுத்தி பாயிண்டோட வரார் நிதின் தன்கர். நீங்க கழுத்துல நீங்க பிடிச்சு அழுத்தி நீங்க டாக்கிள் பண்ணீங்கன்னா அது வந்து பொதுவா நிறைய முறை இன்வாலிடேட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த சமயத்துல மெயின் டாக்கிள் கழுத்துல பண்ணல அப்படின்றதுனால சேஃப். பட் இங்க பல புள்ளிகள், ஆரம்பத்துல ஒரு புள்ளி, அதுக்கப்புறம் சப்போர்ட்டுக்கு வந்து டிஃபெண்டரையும் அடிச்சு உடைச்சு பாயிண்ட்ஸோட போறது ஆயான். மல்டிபிள் பாயிண்ட்ஸ், முதல் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இந்த மேட்ச்ல. சுஷீல் காம்பரேக்கர் பெஞ்ச்ல குறைவான டிஃபெண்டர்ஸ் இருக்கிற சமயத்துல ஃபசல் அத்ராச்சிலி அதுல ஒரு டிஃபெண்டரா இருந்தாரா டாக்கிள் உறுதி. ஆனா அந்த இடத்துல டாக்கிள் செஞ்சிருக்கிறது சப்ஸ்டிடியூஷன்ல வந்த ஹேம்ராஜ். ஆயான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, பட் அந்த இடத்துல சூப்பர் டாக்கிள், ராக் சூப்பர் டாக்கிள் நிகழ்த்தி பெங்கால் வாரியர்ஸ் ஆல் அவுட்டை தவிர்த்து 2 புள்ளிகளும் சம்பாதிச்சிருக்காங்க. நீங்க ஒரு பாயிண்ட் எடுத்து திரும்ப வரும்பொழுது பாட்னா பைரட்ஸுக்கு ஒரு டுவாடே வந்துடும். இது தேவையில்லாதது. மிட்லைனுக்கு ரொம்ப பக்கத்துல பிரஷர்ல ஒரு டேஷ் ட்ரை பண்ணி நிதின் தன்கர் பிளஷரா பாயிண்டோட வராரு. ஜெர்சி நம்பர் 77 போட்ட ஹேம்ராஜ் தான் திரும்ப தவிர்க்க முடியுமா? 2 டிஃபெண்டர்ஸ் திரும்ப தவிர்த்திருக்காங்க. சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன்ல கெத்த காட்டுறது தற்போது பெங்கால் வாரியர்ஸ் அணி. எக்ஸலென்ட்லி டான். ஆக்ரோஷத்தை மட்டும் பாருங்க. தேவாங்க் முதல் முறையாக பெஞ்சுக்கு போறாரு. ராக் சூப்பர் டாக்கிள் ஃபார் பெங்கால். போன முறை சந்தீப்பை டிஸ்பேட்ச் பண்ணாங்க, இம்முறை வந்து அழகா மற்றும் ஒரு சூப்பர் டாக்கிள் நிகழ்த்தி கொடுத்திருக்காரு ஹேம்ராஜ். மற்ற மேட்சஸ் எல்லாம் 5க்கும் குறைவான பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு மணிந்தர். ஆமாங்க, ரொம்ப பேட்சியா இருக்கு, அப் அண்ட் டவுனா இருக்கு அவரோட கிராஃப். பட் ஆனா இங்க ஆஹா தப்பிச்சு போயிருக்காருங்க. அதுல ஹேம்ராஜ் பண்ண ஒரு தவறு, அதே மாதிரி ஒரு பிளாக் பண்ணலான்னு வந்தாரு, பட் அதுக்கு ரெடியா இருந்தாரு சந்தீப். சாமாங்க, அதாவது ஒரு தேவாங்க் இப்பதான் அவுட் ஆனாரு. அயன் வந்து சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷன் ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டிட்டார் அப்படின் போது ஒரு சந்தீப் அனுப்பி பார்த்து 2 புள்ளிகள். பொதுவாக சூப்பர் டாக்கிள் பண்ற டீமுக்கு 2 பாயிண்ட் போகும். இங்க ரேடர் உள்ள போய் 2 பாயிண்டோட வந்திருக்காரு, அதுவும் ஹேம்ராஜ். அந்த 2 சூப்பர் டாக்கிளையும் சக்சஸ் பெங்கால் வாரியர்ஸுக்கு கொடுத்த ஹேம்ராஜ் பெஞ்சில் இங்க ஃபசல் அத்ராச்சிலி மட்டும்தான் அண்ட் அவரையும் டாக்கிள் பண்ணிருக்காங்க. இவ்வளவு நேரம் தவிர்த்து ஆல் அவுட்டை தவிர்க்க முடியாமல் இங்க பாட்னா பைரட்ஸ் ஒரு பெரிய லீட் எடுக்கிறாங்க. போனஸ் மட்டும் எடுத்து அவுட் ஆயிருக்கிற ஃபசல் அத்ராச்சிலி அவருக்கு ஒரு பாயிண்ட் அண்ட் ஆல் அவுட்டுக்கு வர எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பாட்னா பைரட்ஸ் பிரிட்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க பெங்கால் வாரியர்ஸ். அதுக்கு தேவை மல்டிபிள் பாயிண்ட்ஸ், அதுக்கு தேவை ரேடர்ஸ் உதவணும் அண்ட் டிஃபென்ஸ்ல இந்த மாதிரி சப்போர்ட் கிடைச்சா போதும். செயின் டாக்கிள்ல டுப்கி வருதுன்னு பர்ஃபெக்ட்டா புரிஞ்சு தெரிஞ்சு நல்ல லோவா டாக்கிள் பண்ணியிருக்காங்க. அதன் காரணமாக அயான் 2வது முறை பெஞ்சில் கரெக்டா டுவாடையில வந்து நிதின் தன்கர் இருக்கிறது பெங்கால் வாரியர்ஸுக்கு ஒரு பெரிய பலம். ஆனா அந்த பலத்தை அடிச்சு உடைச்சிருக்காங்க, சுக்குநூறு ஆக்கியிருக்காங்க பாட்னாவோட டிஃபென்ஸ். என்ன டேஷுங்க, மிட்லைனுக்கு பக்கத்திலேயா இருந்தாலும் அந்த மாதிரியான ஒரு பவர்ல டேஷ் பண்ணி பெஞ்சுக்கு அனுப்பியிருக்காங்க நிதின் தன்கர். தீபக், சிவம் ஷிண்டே, அர்க்கம் ஷேக் ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன். அங்க ஃபசல் அத்ராச்சிலி மேல டச் இருக்கா? என்னங்க அது ரொம்ப சீக்கியான ஒரு பாயிண்ட்ங்க அது. அதாவது ஒரு பாயிண்ட் தான் இருக்கும்னு பார்த்தா ஃபசல் அத்ராச்சிலி முன்னாடி நிக்கிறத பார்த்து தேவாங்க் இதுதான் சென்சிபிளான ஒரு ரேட். HP ரேசர் ஜென் 6 சூப்பர் ரெடிகேட்டி காட்டியிருக்காரு. போற போக்குல ஃபசலையும் தட்டி தூக்கி இருக்காரு. சாமையான பெர்ஃபார்மன்ஸ். என்னங்க சென்சிபிள்னு சொல்றீங்க? கிராஃப்டியான ஒரு ரைடுன்னு சொல்லணும். எந்திரிச்சு நின்னாரு, அதோட முடிஞ்சதுன்னு ஃபசல் அசால்ட்டா வந்தாரு. பார்க்காத சமயத்துல பாஞ்சி தொட்டு பாயிண்ட் எடுத்து சூப்பர் ரைட் பண்ணிருக்காரு. ஆனா மணிந்தருக்கு இன்னும் பிரச்சனை இங்க ஓயல போல. இப்பதாங்க ஒரு பாயிண்ட் வந்திருக்கு. மணிந்தர் சிங் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னு உறுதியா நம்பிக்கையோட சொல்லலாமா விஷ்ணு? தேவாங்க் வந்து போனஸ் எடுக்க ஆரம்பிச்சாருன்னா அவரை ஸ்டாப் பண்ணவே முடியாது. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 9 புள்ளிகள் வித்தியாசத்துல பின்தங்கி இருக்கிறத 10 புள்ளியா மாத்தி இருக்காங்க. பாட்னா பைரட்ஸோட கைதான் தொடர்ந்து ஓங்கிக்கிட்டு இருக்கு. பெங்கால் வாரியர்ஸ் நிச்சயமா பல விஷயங்கள் மாத்தி யோசிக்க வேண்டியதா இருக்கும் இந்த சமயத்துல. ரேடர்ஸ் வந்து திணறிட்டு இருக்காங்க, ஏன்னா பட்னா ஒரு டிஃபென்சிவ் வெறியா இருக்காங்க. 5 டாக்கிள் பாயிண்ட்ஸ் ஏற்கனவே எடுத்தாச்சு, ஆனா பெங்கால் 6 வச்சிருக்காங்க. இதுதாங்க பாருங்க, வாட் அ பேக் கோல். சுஷீல் காம்பரேக்கர் அசால்ட்டா இருந்த சமயம்னு கூட சொல்ல முடியாது. அவர் எப்போ ஒரு அங்க வந்து ஒரு போனஸ் எடுக்க போய் அங்கித் செம்மையான ஒரு பேக் ஹோல். சூப்பரான பாயிண்ட். பாட்னா பைரட்ஸ் 11 புள்ளிகள் வித்தியாசத்துல லீட்ல
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5 பாயிண்ட் சுருக்குனாங்க. பட் அதுல இருந்தும் இரண்டாவது ஆல் அவுட்டை சந்திப்பாங்களா அப்படின்ற இடத்துல இருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ். இக்கட்டான சூழல். பட்னா என்ன பெர்ஃபார்மன்ஸுங்க இது. சூப்பர் டாக்கிள் சிச்சுவேஷனை பயன்படுத்துவாங்க. இன்னொரு முறைன்னு பார்த்தா அயன் போய் ஒரு டச் பாயிண்ட் எடுத்து திரும்ப வந்திருக்காரு. சோ பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸையும் சுக்குநூறா உடைச்சிட்டு இருக்காங்க. மனிதரை பரடிட்டு வந்திருக்காருங்க. என்ன கான்ஃபிடன்ஸ். அந்த லாபியை பெர்ஃபெக்ட்டா ஆக்டிவேட் பண்ணி அயன் அவரோட 4வது பாயிண்ட கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கு. தேவாங்க், அயான் அண்ட் சந்தீப் ரேட்ல கலக்கி இருக்காங்க. சுபா, மங்கித் அண்ட் தீபக் டிஃபென்ஸ்ல கலக்கி இருக்காங்க. சென்னையில் டக்குன்னு சொல்லி மறக்க முடியாத ஒரு இடம்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மேட்சுக்கு போற நேரம் வச்சு பீச் தாங்க எனக்கு உயிர். அவ்வளவுதான். என்னைய பொறுத்தளவுக்கு அச்சோ எனக்கும் அதே பீச் தாங்க. நல்லா ஞாபகத்துல இருக்குது. அந்த அலை மாதிரி தான் இப்போதைக்கு பட்னா பைரட்ஸ் உள்ள வந்து தட்டி தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்களே. என்னங்க அலன், போன முறை ஆல் அவுட் ஆன போது ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு. ஆனா இங்க மாட்டி இருக்காருன்னா இல்ல எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் போனஸும் கொடுத்தாங்களா? கொடுத்திருக்காங்க. ஆக மொத்தம் 3 புள்ளிங்க. ஹெச்பி ரேசர் ஜென் 6 சூப்பர் ரைட் நிதினோட அந்த ஆட்டத்துல இருந்து வந்திருக்கு. சூப்பர் டாக்கிள்கான ஒரு நேரம். இந்த ஒரு நேரத்துல அவசரப்படாம ஆட்டா போதும். பசல் இருக்காரு, பாக்கி வேலையை முடிச்சு வைக்க மேட்ல. நிச்சயமாங்க. ஆனால் அப்படி தெரியல எனக்கு. 3 பேர்த்தையும் தூக்குன மாதிரி இருக்கு. ரெஃபரிஸ் தான் பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, டேஷ் பண்றாங்க. அந்த டேஷ் பண்ணி சந்தீப் வெளியில போயிட்டாரு. ஆனா வெளியில நீங்க கை ஆனா உள்ளுக்கு தானே இருக்கு கௌதம். கொஞ்சம் அங்க கிளியர் ஆயிட்டே. அது ஒரே பல்டன் நெருங்கிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இப்போதைக்கு எல்லா டீம்ஸும் பாக்குறப்போ பியூட்டிஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க கௌதம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ பாக்குறப்போ எல்லா டீம்ஸ்லயும் ஒரு கம்ப்ளீட் கபடி ஆடிட்டு இருக்கிறது பட்னா பைரட்ஸ் கௌதம். அயன் வந்து அங்கதான் பிரச்சனை. அதனால அவங்களுக்கு ஒரு ரிவைவல் ஆகுது. இப்பதான் ஆல் அவுட் நடக்குது. முன்னாடி ஆல் அவுட் வந்திருக்க வேண்டியது. சுஷில் காம்ப்ரேக்கர் ரிவைவல் உள்ள வந்தாரு. இப்பதான் அந்த ஆல் அவுட் இங்க நடக்குது. இன்னும் அழகா பழையபடி ஒரு போனஸை போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்த்தார். ஆனா இங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லமா. செம கிக்கு. தேவாங்கோட அந்த கிக் எப்படி அங்க லேண்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்கணும். அவ்வளோ தைரியமா நீங்க உள்ள இறங்கி கிக் பண்ண பாக்குறீங்க. எதிரில் இருக்கிறது ஃபசல். யூசுவலா மனிதர் போய் ஒரு சலசலப்பு பண்ணுவாரு. ஆனா கொஞ்சம் பாட்டிருக்காருங்க. வாட் a beautiful ankle hold. செம்மையான பெர்ஃபார்மன்ஸ். இப்ப மனிதரை எப்படி தூக்குறது அப்படிங்கிற ஒரு ஸ்கெட்ச் பல வருஷத்து ஃபுட்டேஜ் பார்த்து பழகிருக்காங்க. இந்த பச்சை கலர் சட்டையில லெஃப்ட் ரைட் ஒருத்தர் கலக்குறது வந்து டக்குன்னு பார்க்கும்போது பர்தீப் நர்வால் தான் ஞாபகம் வருவார். ஆனா 3 சீசன் அப்படிதான் கலக்குனாரு. டிராஃபி அப்பதான் ஜெயிச்சாங்க. இங்க எங்க மனிந்திரியா பிடிச்ச அப்படின்ற மாதிரி பயங்கர வேகமா உள்ள பாஞ்சு உள்ள வந்து சந்தீப்பா உட்கார வச்சிருக்காங்க. ராப் சூப்பர் டேக்கல் நடந்திருக்கு. 2 பாயிண்ட். அப்புறம் எனக்கு நம்ம பெங்கால் வாரியர்ஸ்ல ஸ்ரேயஸை பார்க்கும்போது டக்குன்னு கிரீஷ் மார்த்தியர் தான் ஞாபகத்துக்கு வராதுங்க. இந்த கார்னர்ல நிக்கிறாப்ல, நீங்க கவனிச்சு பாருங்க. இப்போதைக்கு இந்த பக்கம் நிதின் தன்கர் மாட்னார். வெளில வந்துருவாரு ஒரு நம்பிக்கையோட ஆடிட்டு இருக்காரு. போனஸ் தூக்கிட்டு வருவாரு இல்ல டச் எடுத்துட்டு வருவாருன்னு பார்த்தா அந்த ஆங்கிள் ஹோல்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு இல்லை. பட் போனஸ் எடுத்துட்டாரு. அங்கித் ஜக்லான் வேலையை காமிச்சிருக்கார். தவறுகள் பெருசா செய்ய மாட்டாரு அங்கித். அயனோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறோம். சோ 7வது புள்ளியில் இருக்காரு கௌதம். இன்னொரு சூப்பர் டாக்கிளா? அதேதான். மீண்டும் ஒரு முறை சூப்பர் டாக்கிள்ல பட்னா பைரட்ஸ்ல ரைடர் மாற்றத்தை இங்க பாக்குறோம். நல்ல விஷயம் என்னன்னா இப்படி கொடுக்கிற பாயிண்ட் அவங்களே எடுக்கவும் செஞ்சிடறாங்க. 2 சூப்பர் ரைட் பேராசை தான். பட் பரவாயில்ல, அப்படி பட்டாதான் அவங்களால தூக்கிட்டு வர முடியும் இந்த மேட்சை. போன ஒரு போட்டி குஜராத் கிட்ட எப்படி அடி வாங்கினாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பெரிய மார்ஜின். ஆட்டேங்கப்பா சமைங்க. அந்த பக்கம் லெஃப்ட்ல இண்டிகேட்டர்ல போட்டுட்டு கையில வந்து ரைட்டை காமிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா ஓடிடலான்னு பார்த்தாரு. ஆனா பிளாக் பண்ணிட்டாங்க சுஷீல் காப்ரேக்கரை. சந்தீப் நான் பாத்துக்கிறேன்னு உள்ள போயிருக்காரு. இன்னைக்கு அவரோட நாள் நல்லா இருக்கு. 8 புள்ளிகள்ல நிக்கிறார். 4 பேரு நல்லா ஓட விடுவாங்க. அப்புறம் இப்படி மடக்குவாங்க. பசல் டச்சிலி கொஞ்சம் வேகமா டைம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சு மேல பாஞ்சிருக்கார். அயன் வந்திருக்காரு. நீரஸ்ட் நான் போறேன் அப்படின்னு பசல் ரெடியா திமிரிட்டு இருக்காருங்க. அண்ட் பிளாக் அட்டெம்ப்ட் பண்ணாருங்க. ஆகாகா அவுட் போல ஆல் அவுட்டா தொட்டுட்டாரா வைபவையும் சேர்த்து. ஆமா, கையை வைக்கிறதுக்கு முன்னாடி வைபவ் மேல பாஞ்சுக்கிட்டு இருந்தாரு. காத்துலயே தொட்டுட்டு வட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு தான் பார்த்தோம். சரி, நம்ம சைடுல கொஞ்சம் பாயிண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களை அப்புறமா நான் கவனிச்சுப்பேன். அப்படி எல்லாம் வந்து என்ன
இது பண்ண முடியாது கௌதம், ஒரு பக்கம் சாய்க்க முடியாது. நேர்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நேரா போறதுக்கு வழி இல்லாம போட்டு மடக்கி தள்ளி இருக்காங்க. மனிதரை போட்டு தாக்குன்னு தாக்கி இருக்காங்க. நம்ப முடியலைங்க உள்ளேயே. அதாவது அந்த ரா பவரோட ஆடக்கூடிய மனிதர் சிங் தானா அப்படின்றதா இங்க கேள்வியா இருக்கு. கடைசியிலேயே ஒரு முயற்சி, அதுலயும் பாயிண்டோட தான் வருவேன்னு தேவாங்க். இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எவ்வளவு எடுத்தாலும் எடுத்துருவோம். ஆக்சுவலா சந்தீப் அவங்க அனுப்பணும். ஏன் அப்படின்னா அவர் தான் சூப்பர் டென்னர் எடுக்கல. போனஸ் +1 கிடைச்சிருக்குங்க. பெங்காலுக்கு டைமும் இல்ல, பெர்ஃபார்மன்ஸும் இல்ல. இதுவும் ஒரு படு தோல்வியா அமைய போகுது. ஏன்னா நேத்து 19 புள்ளியில தோத்த பெங்கால் இன்னைக்கு அதிகமா தோக்க போறாங்களா? சுஷில் காம்ரேக்கர் சேஃபா திரும்ப வந்திருக்காரு பாயிண்டோட. கௌதம், இன்ட்ரெஸ்டிங்லி தேவாங்கும் அயனும் வந்து சூப்பர் 10 தாண்டிட்டாங்க. இன்ஃபேக்ட் அயன் 10 எடுத்திருக்காரு. ஒரு ஹை-ஃபை வந்தாச்சு தீபக்கு. அங்கித் வந்து இன்னும் ஒரு டாக்கிள் பாயிண்ட் எடுத்த மற்றும் ஒரு ஹை-ஃபை வந்துரும். இது பாருங்க, சும்மா போய் கொஞ்சம் விளையாட்டு காட்டலான்னு போனவர் போய் எதுக்கு சும்மா போவானேன்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்துட்டு திரும்பி வர்றாரு. ஸோ வெளியில போக வேண்டியது இம்முறை ஸ்ரேயஸ். என்ன ஆகும்னா 30 செகண்ட் பெசாம நின்று எம்ட்ரி போட்டு வரலான்னு பாப்பாங்க. ஆனா இவங்க என்னன்னா பாயிண்ட் எடுத்தே தீர்வன் ஆடிக்கிட்டு இருக்காங்க. பட்னா பைரேட்ஸ் அப்பா செமையா திமிர்றாருங்க. சுஷில் காம்ரேக்கர் சைடுல இருந்து இன்னைக்கு அதிகமான ரெய்டுகள் பார்க்க முடியல. பட் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து கொடுக்குற டீமுக்கு அப்பப்போ சில நேரங்களில் வந்து உங்களுக்கு இந்த காயங்கள் ஆகாம இருக்கிறதுக்காகவும் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் மேட்ச்லன்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம்ல கோச். ஆனா இவங்க அப்படிலாம் யோசிக்கிற மாதிரி தெரியல. யங்ஸ்டர்ஸுக்கு என்னப்பா ரெஸ்ட், ஆடுங்கப்பா அப்படின்னு ஆட வச்சிருக்காரு தேவாங். அந்த கடைசி ரைட்ல டேக்கிள் செய்யப்பட்டது இங்க பார்த்தோம். பெங்காலுக்கு அந்த ஒரு ஆறுதல் பரிசு அவரோட பாயிண்டா வந்து சேருது. ஆனால் வெற்றி இந்த இடத்துல பட்னா பைரேட்ஸ் பதிவு பண்றாங்க. 21 புள்ளி வித்தியாசங்க. பெங்காலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான நேரம் அப்படின்னு சொல்ல